இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேன்றதுனால காலையில தல குளிச்சுட்டேன். சரி ஓகே சாம்பார் செய்யணும், உருளைக்கிழங்கு செய்யணும்னு சொல்லிட்டு போய் செய்யலான்னு ஆரம்பிச்சேன். எதுக்கு தனித்தனியா செய்யணும், ஒரேடியா போட்டுடலான்னு சொல்லிட்டு பருப்பு கூடயே உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சுட்டேன். பாருங்க, யாரெல்லாம் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன போய் முடிய காய வச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். ஏன்னா என்கிட்ட ஹேர் ட்ரையர் இல்ல. அதனால வந்து முடிய வந்து அப்படியே காய வச்சுடுவேன். பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருந்த உருளைக்கிழங்குலாம் வந்து வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்ல அழகா மாத்திக்கலாம். அப்புறம் என்ன வெந்த உருளைக்கிழங்குலாம் எடுத்து அழகா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேன்ல வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா தட்டி போட்ட பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதில போட்டு, அதையும் ஒரு கிண்டுன்னு கிண்டிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உருளைக்கிழங்கு ஃபைனலா வந்து கொஞ்சம் போல கருவேப்பில, கொத்தமல்லிலாம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் அதில தூக்கி போட்டு மேல டெக்கரேஷன் பண்ணி ஒரு கிண்டுன்னு கிண்டி சூப்பரா வந்து அந்த உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதனோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மெத்தைக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்கலாம் பட்டை விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. புடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா.